உலக நாடுகள் எல்லாமே வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்முடைய இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவா இவங்களாம் இதெல்லாம் வந்து பண்ணவே மாட்டாங்களே, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு முறைக்கு 100 முறை வந்து யோசிப்பாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து எதிலையும் வந்து தலையிடவும் மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து திருப்புன்னு வந்து முடிவுலாம் இதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி எவன்லாம் வந்து நினச்சானோ, எந்தெந்த உலக நாடுகள்லாம் வந்து நினச்சானோ அவன் எல்லாருமே மூக்கு மேலே கையை வச்சு யோசிக்கிற அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்முடைய இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன தரமான சம்பவத்தை வந்து நம்முடைய இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி கடந்த செவ்வாய்க்கிழமை நம்ம காஷ்மீரில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்தது. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட பகுதி, அது பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா பகுதி. அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்காடு இருக்குது, அதே மாதிரி கொடைக்கானல் இருக்குது, அதே மாதிரி ஊட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகளில் வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சின்னதொரு ஏற்காடு அப்படின்னே சொல்லலாம், பகல்காம் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பகல்காம் அப்படின்ற இந்த பகுதியில் இருந்த அப்பாவி பொதுமக்களை அங்கே இருந்து அந்த பயங்கரவாத கும்பலை வந்து தாக்கியிருக்காங்க. இதில் நிறைய பேர் அவங்க வந்து சம்பவ இடத்துல வந்து இறந்து போன அந்த ஒரு செய்தியை வந்து நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது. கிட்டத்தட்ட 27 பேர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இறந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து உயிர் தப்பிச்சு பிழைச்சிலாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தி தான் வந்து ஒட்டுமொத்த உலக நாட்டையுமே வந்து கதிகலங்க வச்சுருக்கு. இதற்கு முன்னாடி நம்முடைய இந்தியாவை நிறைய முறை வந்து அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில தீவிரவாதி கும்பல் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்தியாவும் வந்து பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க வந்து எந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பக்கம் இருந்து தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து ஆர்மி போயிட்டு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த 2 பேர்த்துக்கு இடையிலான தாக்குதல் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து தாக்குதலாக வந்து போயிடும். ஸோ ராணுவம் பண்ணுற மாதிரி வந்து போயிடும். ஆனால் இந்த முறை நடந்த இந்த தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது பொதுமக்கள் அவங்க சுற்றுலாவுக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக, பல கனவுகளோட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வராங்க. ஸோ அப்படி வந்து அந்த பொதுமக்களை வந்து தாக்கிட்டாங்களே அப்படின்றது கோபம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கி இந்தியா ஆக்ரோஷமான ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்துருக்காங்க. ஏண்டா நாங்கள் பாட்டுன்னு ஏதோ எங்கள் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுன்னு செவனேன்னு எங்கள் மண்ணோட நாங்கள் வந்து இருக்கோம். தேவையில்லாமல் இருக்கிற எங்கள் மண்ணு உள்ள வந்து எங்கள் அப்பாவி மக்களை வந்து இந்த மாதிரி வந்து கொள்றீங்க. நீ இராணுவத்துக்கிட்ட சண்டை போறியா, நீ எல்லையில் சண்டை போறியா, நீ பார்டரில் சண்டை போறியா, அது உன்னோட விஷயம். நீ போடு அங்கே அடிச்சுக்க, நம்ம பிடிச்சிக்க, நான் அப்படி இப்படி இருந்துக்கலாம். ஆனால் அப்பாவி மக்களை எப்படி அவங்களுக்கு வந்து கொல்ல தோண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இன்றைக்கி அதிரடியான ஒரு சில விஷயங்கள் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்திருக்கு. என்ன அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலியமாக பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 80% நீர் பார்த்தீங்கன்னா இந்தியா மூலயமா வந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 20% நீர் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கி வந்து நம்முடைய இந்தியா வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து டேமே கட்டுவோம், எதை வேணாலும் கட்டுவோம், தண்ணி நாங்கள் எங்கே வேணாலும் திருப்பி விடுவோம், உங்களுக்கு நாங்கள் வந்து தண்ணி தர மாட்டோம். எப்படி வந்து கர்நாடகாவுக்கும் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து சண்டை வந்துச்சு அப்படின்னா அவங்க அங்கேருந்து தண்ணி விட மாட்டோம்னு சொல்லிட்டு அடைச்சி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்து ரத்து பண்ணிட்டோம், நம்ம வந்து தண்ணி அனுப்ப போகிறதில்ல. ஸோ அதுதான் இதோடைய முடிவு. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் மூலியமாக இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுறோம். இதன் மூலியமாக இனிமேலுக்கு நான் வந்து ரூல்ஸ் போட்டு உனக்கு வந்து தண்ணி கொடுத்துருந்ததில்ல, அந்த தண்ணியெலாம் வந்து இனிமேலுக்கு வந்து கொடுக்க முடியாது. வேணும்னா நீ வந்து எங்கிட்ட வா, எவன் வந்து எங்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தாலும் அவனை பிடிச்சிருந்து என் கையில் வந்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு சில முடிவுகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய இந்திய அரசு வந்து எடுத்துருக்காங்க. இதை கேட்டவொடனே எல்லோரும் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. யார் கொந்தளிச்சு போயிருக்காங்க? அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் நம்ம இந்த விஷயம் வந்து பண்ணல. இதையும் நிறைய பேர் வந்து விமர்சனம் வந்து செய்கிறாங்க. ஏடா எவ்வளோ பிரச்சனை நினச்சி அப்போலாம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணல, எதுக்குப்பா இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து கிளறி விட்டுன்னு கிளறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஆனால் இந்த ரத்து அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு சரியானது ஒரு முடிவாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலை அப்படின்னா நாளைக்கு அவங்க வந்து காஷ்மீருக்குள்ளே வந்து டேரெக்டாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறி போயிடும். நம்ம வந்து பல நாடுகளுக்கிடையே பெரிய பெரிய பஞ்சாயத்தில் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ரத்த பூமி, ரணகல பூமியாக பார்த்தீங்கன்னா காஷ்மீரே வந்து மாறி போய் ஒட்டுமொத்த இந்தியாவும் மாறுதுன்றதோட இந்தியா அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பை வந்து அடிக்க போகிறதில்ல. அவங்களுடைய டார்கெட், அவங்களுடைய எய்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காஷ்மீரை பண்ணுறதுனால ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து காஷ்மீரை தரைமட்டமாகிறதுக்காக தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அதிரடியான முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து நிறைய ஆதரவு வந்து கிடைக்கும். இதன் மூலயமாக நம்முடைய எதிர்ப்பு அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து காட்ட முடியும். அதே சமயத்தில் நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ரத்து பண்ணதுனால அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்கள் வந்து அங்கே வந்து கொஷின் கேட்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து கொஷின் கேட்பாங்க. நீங்கள் பண்ணுற பஞ்சாயத்துக்கு நாங்கள் எதுக்குடா சாவணும் அவனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அரசை பார்த்து வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து வரணும், இதன் மூலியமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்முடைய அரசு வந்து எடுத்துருக்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க.